அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் தந்திரமாக ஏமாற்றிக் கொண்டிருக்கும் காலத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நேரம் 2026 சட்டமன்ற தேர்தலில் உருவாகும் என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பள்ளிக்கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் அதிமுக சார்பில் பேசிய அவர், தமிழக உயர்கல்விக்கு வித்திட்டவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என புகழாரம் சூட்டினார். மேலும் தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்திருப்பதாக வேதனை தெரிவித்த செங்கோட்டையன், அதிமுக ஆட்சியில் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஆசிரியர்கள் அனைவருக்கும் முழுமையான ஊதியத்தை கொடுத்து சிறப்பான ஆட்சி நடத்தியவர் எடப்பாடி கே பழனிசாமி என புகழாரம் சூட்டினார். திமுக ஆட்சிக்கு வந்த கடந்த 4 ஆண்டுகளில் தற்காலிக பணியாளர்களை மட்டுமே நியமித்திருக்கிறீர்களே தவிர நிரந்தர பணியாளர்களை நியமிக்கவில்லை என குற்றம் சாட்டிய அவர், தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் 20,000 காலிப்பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்ததன் மூலம் ஆண்டுக்காண்டு ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவம் பயின்று வருவதாகவும், மற்ற மாணவர்களின் வசதிக்காக 412 நீட் தேர்வு மையங்களை உருவாக்கி மாணவர்கள் தேர்ச்சி பெறுவதற்கான நடவடிக்கைகளும் அதிமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்டதாக செங்கோட்டையன் பெருமிதத்துடன் தெரிவித்தார்.